இன்டர்வல் சீன் நல்லா இதாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஓரளவுக்கு முன்னாடியே கெஸ் பண்ண இப்படி தான் இருக்குன்ற ஒரு பிளாட் இப்படி தான் ஏதாவது விறுவிறுப்பாக இருக்குன்றது. ஆனால் அது நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த பிளாட். இது அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். எனக்கு வடிவேலு லாஸ்ட்டாக என்ன படம் வந்துச்சு வடிவேலுக்கு, இல்லை இப்போ நடுவில் வந்துச்சு கேங்கஸ். அது எதுக்கு தேவையில்லாமல் பண்ணாருன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், நம்மளுக்கு ஃபஹத் ஃபாசிலுக்கு எப்போ தெரியப்படுத்த போகிறாங்க, ஃபஹத் ஃபாசில் எப்போ இது பிளாட்குள்ளே அவர் எப்போ வர போகிறாரு, இல்லை அவருக்கு இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் தேர்ட் காட்டி அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவரை வச்சு பிளாட் கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஆமாம், இதுதான் நல்லா இருந்துச்சு. வடிவேல் நம்மளுக்கு 90s வடிவேல் வேறு ஹீட். அது கடைசியில் இருக்கும் ஒரு ஷாட்டு, நடுவில் இருந்தது அந்த ஒரு சின்ன ஃபைட் கிரவுண்டில் நடந்ததுலாம் ஃபைட்லாம் இதில். யுவன் மியூசிக் நல்லா இருந்துச்சு. எனக்கு அது வடிவேல் காமெடியாக பார்க்காம இது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ட்விஸ்ட்டுன்னு இல்லை, அதான் இன்டர்வியூவில் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது கான்செப்ட் நிறைய படத்தில் பார்த்துருப்போம், அது எடுத்து விடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்மளும் எடுப்போம் ப்ரோ, மலையாளம்னு இல்லை நம்மளும் எடுப்போம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா படம். ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. பட் அவங்க காம்போ போக போக நல்லா இருந்தது, ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. இது புது நல்லா இருந்துச்சு. நல்லா லேம்பு வந்தது, நல்ல லேம்பு வந்தது. செகண்ட் ஹாஃப்லும் கதை சூப்பராக இருந்தது. அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும், லேகாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கதையை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சின்ன பசங்க அந்த கதை சூப்பராக இருந்தது. மெசேஜும் நான் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கேன். சாங் ஒரே ஒரு சாங் மட்டும் வந்தது, ஒன்று ட்ராவலிங் சாங் மாதிரி, அது ஒன்றும் நல்லா இருந்தது. அதுவும் சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஹத் ஃபாசில் அண்ட் வடிவேலு சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தடுத்த சீன் என்ன வருதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி நார்மலாக போயிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு பிக்கப், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ராவலிங் சீன் வந்து காமெடியாக ஓரளவுக்கு நல்லா தெரியாமே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமாம், எமோஷ்னலாக பண்ணுறது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நல்ல சூட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எமோஷ்னல் சீன் வந்து இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்துருக்கலாம், அது எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. படத்தில் இல்லை சார், டோட்டலாக எல்லாமே நல்லா இருக்குது சார். படம் எதிர்பார்த்து வந்தது வேறு, படம் ஒன்றது வேறு, எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து படம் சீரியஸாகவே ஓடிச்சு. ஆனால் வந்து படத்தில் வந்து எந்த சவுண்டும் ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக, யாரும் பேசலாம் இல்லை, படத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஃபுல் இதிலே தான் கான்ஃபிடென்ட்டில் படம் பார்த்துட்டே இருந்தாங்க எல்லாம், படம் முடிகிற வரைக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு கை தட்டினாங்க தேட்டரில். அதுதான் ஒரு சின்ன பசங்க டான்ஸ் ஆடினா அப்படி கை தட்டுவாங்கன்னு இருக்கும். ஆனால் படத்தில் கிளாப் அடித்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க சார். அதுதான் சார், இதில் வந்து சீரியஸாக பார்த்து. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் சார், நல்ல மெசேஜ் சார். எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான். இருக்கக்கூடாதுன்னா அந்த அது கொஞ்சம் சாங்ஸ் நல்லா இருந்தது. அந்த ராமராஜன் வந்து அது பழைய சாங், அந்த பழைய சாங்னா நல்லா தான் இருக்கும். அது நல்லா இருந்தது சார். போர் அடிக்கல சார். நம்ம வந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது ஒன்றும் நம்ம போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட இல்லை சார். இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து இல்லை நல்லா இருந்துச்சு சார். நல்லா ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறது வந்து அடுத்து என்ன எப்படி ஓடுமோ அப்படின்றது நல்லா. அடுத்த ஹாஃப் வந்து அதை வந்து கிஃப்ட் பண்ணி தூக்கணுமா தான் இருந்துச்சு. படம் எண்டு இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை பரவாயில்ல சார், அவங்களுக்கு அது போதும் சார். அது ஜென்ரலாக, ஏன்னா அதே ஜென்ரலாக இருந்துச்சு. அவங்களும் ஜோக்கர் தானே, இருந்தாலும் ஜோக்கு நகைச்சுவை நடிகர் தான்.
இருந்தாலும் வந்து அவங்க பண்ணதும் நல்லா அந்த ரோலுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன பிடிச்சிருந்தா என்ன சொல்லணுமோ அதை நீட்டாக சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்ல ஒரு 10 பக்கம் டைலாக்கு ஹீரோ வசனம் அந்த மாதிரிலாம் இல்லை, டீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆமாம், அதான் நல்லா இருந்தது படத்தில். ஒரே மாதிரியே இருந்ததுன்னா எல்லாம் ஈஸியாக என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யழகன் மாதிரி காப்பி பண்ணி வச்சுருக்காங்கன்றவாங்க. ஸோ இது மெய்யழகன் கிடையாதுன்றது தான் செகண்ட் ஆஃப். 3 மணி நேரம் உட்காந்தானே உங்களுக்கு மொத்த கதையும் தெரியும். எப்படி உங்களுக்கு ஒரு டீசர்லேயோ ஒரு ட்ரைலர்லேயோ எப்படி உங்களுக்கு மொத்த கதையும் சொல்ல முடியும்? வந்து உட்காந்து ஃபஸ்ட் ஆஃப் மொக்கையாக இருந்ததுன்னு சொன்னாலும் செகண்ட் ஆஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தாட் மாறிடும். நல்லா இருக்குது. எதுவுமே லேக் ஆகலை. நீங்கள் அந்த படத்தோடு உள்ளே போனீங்கன்னா லேக் ஆகுது. என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு லேக் ஆக தான் செய்யும். ஆமாம், அதனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட் ஆஃப் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மெய்யழகன் மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ணுவாங்க. பட் செகண்ட் ஆஃப் நாட் மெய்யழகன். ஆமாம், நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அதான் மாமனலே நம்ம பார்த்துட்டோம்ல, சொன்ன நல்லா தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்க்குறதுக்கு டீசெண்டாக படம். அதான் ரொம்ப இந்த வீரவசனம்லாம் பேசல, என்ன ரியாலிட்டியோ அதை 2 பேரும் நீட்டாக பேசியிருக்காங்க. ஒர்த்து தான். எனக்கு அதாவது நம்ம ரொம்ப மியூசிக் பற்றிலாம் பார்க்கல. ஏன்னா நம்ம மூவியோட ரொம்ப டீப்பாக போனதால் மூவி நல்லா இருக்குன்றதால மியூசிக் அந்தளவுக்கு பார்க்கல. அந்தந்த இடத்துல பாட்டெல்லாம் ஒன்றும் வரல, ஒரே பாட்டு தான் வந்திருக்கு. அதுவும் நமக்கு தெரியாது பாட்டு வந்துதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அது கொஞ்சம் சித்தாரா வச்சு தான் படமே மூவ் ஆகும். பட் அவங்க கொஞ்சம் நேரம் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள வச்சு தான் படமே மூவ் ஆகும். கோவை சார்லாம் வந்து போலீஸாக கட்டியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், யாரையுமே நம்ம அந்த பழைய காமெடியெல்லாம் பார்க்க மாட்டோம். நான் வேறு ஆங்கிளில் நல்லா இருக்கு.